வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு மாநிலம் இருந்த சில நிர்வாகிகளே பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய குளத்தில் பொதுக்கூடம் போட்டார். அப்போது பழைய கதையெல்லாம் பேசியிருக்காரு. 89 நான் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா ஆயிட்டேங்க, ஓபிஎஸோட நான் 11 வருஷம் பார்த்திங்கன்னா சீனியர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அம்மா பார்த்திங்கன்னா பெரிய குளத்தில் 89 போட்டியிடும்போது நம்ம தெரியும் ஜானகி அணியிலேருந்து போட்டிட்டவங்க வெண்ணிலாலை நிர்மலான்றவங்க, அவங்களுக்கு ஆதரவாக ஓபிஎஸ் செயல்பட்டார். அப்போவே அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காரு. பெரிய லெவலில் எடுபடவே இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு. அங்கே பெரிய குளத்திலேயே பொறுத்த வரைக்கும் பெரிய குளத்தில் இருக்க மக்கள், ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலே மிகப்பெரிய ஒரு கடுப்பில் இருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப சீனியர் ஓபிஎஸ்லாம் 2001 தான் பார்த்திங்கன்னா எம்எல்ஏ ஆகிறார். நான் 89 எம்எல்ஏ ஆகிட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருந்தார் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில். அப்புறம் அவர் அப்பயே துரோகம் பண்ணும்போது நீங்கள் அப்போவே நீக்கியிருக்கணும். அதை விட்டுட்டு அப்புறம் எதுக்கு இணைஞ்சிங்கன்ற கேள்வி இருக்குது. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லவே இல்லை. அதே மாதிரி எம்எல்ஏவை எப்படி ஆனார் ஓபிஎஸ், யார் தெய்வில் ஆனார் தெரியுமா அப்படி மாதிரி சசிகலா தெய்வில் ஆன மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கொளுத்து போட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி யார் காலில் விழுந்து முதலமைச்சரான்னு சொல்லிட்டு சிந்திச்சு பார்க்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் கூறிய பாயிண்ட் எல்லாம். ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி மேடையில் பேசும்போதெல்லாம் என்ன ஞாபகம் வருதுன்னா, ஓபிஎஸை பற்றி குறை சொல்லும் போதெல்லாம் அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மனசில் தோண ஆரம்பிக்குது. இப்போ ஓபிஎஸ் சசிகலா தேவில தான் எம்எல்ஏ ஆனார் 2001 அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? சசிகலா காலில் முதலமைச்சர் ஆகிறது தானே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான்ற மாதிரி ஒரு எண்ணம் தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எடப்பாடி பழனிசாமி பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா எடப்பாடியே டேமேஜ் பண்ணிக்கிட்டார். அதுதான் உண்மைன்றாங்க. அதே மாதிரி சசிகலாவால் பலம் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி மட்டும் கிடையாது, செங்கோட்டையும் பலம் அடைஞ்சிருக்காரு. எதுனாலும் சொல்லிட்டு பார்க்கலாம், 2017 பார்த்திங்கன்னா ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் பெரிய லெவலில் அந்த உட்கட்சி விஷயத்தில் ஒரு சண்டையாகவே இருந்துச்சு. அப்போ மப்பா பாண்டியராஜ் என்ன பண்ணுறாரு, அவர் ஓபிஎஸ் பக்கம் வர்றார். ஓபிஎஸ் பக்கம் வந்தோடனே சசிகலா என்ன பண்ணுறாங்க, செங்கோட்டையனுக்கு பார்த்திங்கன்னா மப்பா பாண்டியராஜன்ட்ட இருக்க கல்வி அந்த இலாக்காவை தூக்கி பார்த்திங்கன்னா திருப்பி செங்கோட்டையன் கொடுக்குறாங்க. அதாவது செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பியும் லைன் லைட் உட்காரதுக்கு அமைச்சராக ஆகிறதே பார்த்திங்கன்னா சசிகலாவால் தான் எல்லாருமே பயனடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி சசிகலாவே தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஆனால் இப்போ சசிகலாவை கொண்டு வரணும் அப்படின்ற மனநிலைக்கு வேலுமணி செங்கோட்டையன் வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஒரு ஆலோசனை பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி முறைகொண்டு பேசுகிறாங்க. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேங்க, ஒரு 30 முன்னாள் அமைச்சரை பார்த்திங்கன்னா தேர்வு பண்ணி எம்எல்ஏ எலெக்ஷன் நிப்பாட்டி அவங்கள ஜெயிக்க வச்சு திருப்பி கேபினெட் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் போதுன்ற மனநிலை தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். இப்போ என்ன இதில் சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் போதும், எதுக்கு ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயக்கம் காமிக்கிறான்னா அந்த கொடநாடு விஷயம்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, ஈரோடு இடைத்தேர்தலும் அந்த விஷயத்தான் போட்டி இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்க ஒரு சூழ்நிலை, எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தலைமை நீடித்தா அவள் தான் இன்னும் கட்சி வழங்காமல் போயிடும்ன்றக்காண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே சில நிர்வாகிகள்லாம் இப்போ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா மதுரையில் கணேசன் சொல்கிற ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு போட்டிருக்காரு. ஸோ அவர் ஓபிஎஸ் இபிஎஸ் தேர்ந்தெடுத்த விதம் பார்த்திங்கன்னா தவறு. அந்த ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர். ஆனால் அது என்ன பார்த்திங்கன்னா, அந்த 2017 தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கள்ல, அது தற்காலிகமாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அது டெம்பரரியாக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. உண்மையான 2021 டிசம்பரில் தான் பார்த்திங்கன்னா இணைய ஒருங்கிணைப்பான் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரி ஒரு கணக்கு காமிக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட கேப்பில் இந்த டெம்பரரியாக இருந்தாங்கள்ல ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பான், அப்பயே சில பேர் எதிர்க்கிறவங்கள நீக்கிட்டே வந்தாங்க. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா ராஜா ஓபிஎஸோட சகோதரர், அவர் பார்த்திங்கன்னா சசிகலாட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கான்னு தெரிஞ்சோடனே சசிகலாவோட பேச்சுவார்த்தை நடத்தினா எல்லாரும் நீக்கணும்னு சொல்கிறக்காண்டி ஓபிஎஸ் அவருக்கும் தலையாட்டினார், நீக்கினார், அவரும் சேர்ந்து நீக்கினார். ஆனால் இப்போ நீக்கினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அணியில் திரள ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் நீக்கின மாதிரி எல்லாருமே இணைஞ்சு ஓபிஎஸ் நீக்கிட்டாங்க, முன்னாள் அமைச்சர்லாம் இணைஞ்சு. ஆனால் இப்போ செங்கோட்டையன் நிற்க முடியுமா? செங்கோட்டையன் நிற்கினா என்ன ஆகும்னா தொண்டர்கள்லாம் கொதிச்சு போயிடுவாங்க. அவர் என்ன தப்பாக சொன்னார், ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படம் இல்லை அதனால புறக்கணிச்சேன்ற மாதிரி சொன்னார், இதில் என்ன தவறுன்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி தனக்கு தானே ஆப்பு வச்ச மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடும். ஆர்பி உதயகுமார்லாம் சொல்லும்போது எல்லா தொண்டர்களும் டென்ஷன் ஆகிறாங்க. அது ஜெயலலிதா எம்ஜிஆர் மறு உருவம் தான் எடப்பாடி பழனிசாமின்ற மாதிரி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எழுப்படாது. அப்போ ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்தால் அவங்க பிரச்சாரத்துக்கு போகாமலே அவங்க நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுவாங்க.
அப்போ எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைய மாட்டாங்க 11 தோல்வியெல்லாம். அதே மாதிரி இங்கே தென் மாவட்டங்களில் செல்லூர் ராஜு, ராஜன் சிலப்பாலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கடுப்பில் இருக்காங்க. எதில் நினச்சிட்டு பார்க்கணும், இப்போ பெரிய குளத்தில் நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம், அது வந்து பொறுப்பாளர் பார்த்தீங்கன்னா உதயகுமார்கிட்ட கொடுத்தது தான். கட்சி சீனியர் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கலான்ற ஒரு கேள்வி இருக்குது. அவங்க அந்த கேள்வி கேட்குறாங்க. எதிர்கட்சி துணைத் தலைவர்லேருந்து எல்லா பொறுப்பும் பார்த்தீங்கன்னா உதயகுமார் கொடுத்துட்டு வந்தா கேட்டால் அந்த சமுதாயத்தை சார்ந்தவன் சொன்னாலுமே இது நிறைய அந்த சமுதாயம் சார்ந்தால் நிறைய பேர் இருக்காங்க தென் மாவட்டத்தில், அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமேன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை தென் மாவட்டங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.